யூனிட் டிஜிட் ட்ரிக்ஸ் cyclicity மெத்தட் இல்லாமல் வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து ஃபியூ செகண்ட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் நம்பர் 4 வந்து தெரிஞ்சிருக்கணும். டிவிசிபிலிட்டி ரூலுக்கு வந்து ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பர்ஸுமே எடுத்து டிவிசிபிள் பை 4 ஆர் நாட் அப்படின்னு எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கோம் which is 64 here. ஸோ இந்த 64 வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 times 4 is 4, ரிமைண்டர் வந்து 2, then 4, 6 4s are 24. ஸோ கொடுத்துருக்க நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4ஆ இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4ன்னு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடலாம். என்டையர் நம்பருமே எடுத்து செக் பண்ணாமல் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஆர்எல்ஸ் இன்னொரு செக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் 2 டிஜிட்மே வந்து 0 வந்திருந்தாலும் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4ஆக இருக்கும். ஸோ 2 கண்டிஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து டிவைட் பை 4 பண்ணி பாருங்க. அதில் ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4ன்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் கொடுத்துருக்க நம்பரில் லாஸ்ட் 2 டிஜிட் 0 இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே கன்க்ளூட் பண்ணிடலாம் அந்த நம்பர் வந்து டிவைட் பை 4ன்னு. இந்த நம்பர் வேணால் நீங்கள் மேனுவலாக எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ யூனிட் டிஜிட் ட்ரிக்கு வந்து இந்த ரூல் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களோட பவர் எடுத்து டிவிசிபிள் பை 4ஆ இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட் பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா இந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ரிமைண்டர் பவர் எழுதியிருக்கும். டிவிசிபிள் பை 4 பண்ணும்போது லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடச்சதுன்னா பவர் வந்து 4 எழுதணும். ரிமைண்டர் 1 கிடச்சதுன்னா சேம் பவர் நம்பர் 1 தான் எழுதணும். 2 இருந்ததுன்னா 2 எழுதுவீங்க, 3 இருந்ததுன்னா பவர் 3 எழுதுவீங்க. 0 மட்டும் கிடச்சதுன்னா பவர் வந்து 4 எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 4. ஸோ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட பவர் எடுத்துக்கோங்க. பவர் எடுத்து டிவிசிபிள் பை 4ஆ இல்லையான்னு செக் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து உங்களோட லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து கன்க்ளூட் பண்ணிடலாம். நம்ம சொன்னோம் லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா இங்கே 93 இருக்குது. ஸோ இங்கே லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 93 இருக்குது. ஸோ 93 எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 4 times 2 is 8, ரிமைண்டர் 1, தென் 3 நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா 4 times 3 is 12. ஸோ ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ ரிமைண்டர் 1 கிடைக்கும் போது பவர் நீங்கள் என்ன எழுதணும், 1 எழுதணும். ஸோ 4 raised to the power 1. நெக்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 625. இதில் இருக்க யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 5. ஸோ 5 to the power பார்த்தீங்கன்னா which is 317 இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் அப்படிங்கும்போது 17 மட்டும் எடுத்துகிட்டு 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 times 4 is 16. ஸோ இங்கே ரிமைண்டர் வந்து என்ன கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு. ஸோ ரிமைண்டர் 1ன்னா பவர் நீங்கள் என்ன போடணும், 1 தான் போடணும். ஸோ 5 raised to the power 1, தென் ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் which is 341 here. இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 1. 1 வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் அதோட ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும், கண்டிப்பாக 1 தான் கிடைக்கும். ஸோ டேரெக்டாகவே நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் வந்து செக் பண்ண தேவையில்லை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து யூனிட் டிஜிட் வந்து 1ஆக இருக்கும்போது. ஸோ 4 raised to the power 1 is 4, plus 5 raised to the power 1 is 5, plus 1 equals 9 plus 1 equals 10. யூனிட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10ன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது, 0. So unit digit for this question is 0. Find the unit digit of this question. So first வந்து இங்க பவர் என்ன கொடுத்திருக்காங்க, 11 கொடுத்திருக்காங்க. So 11 வந்து 4ஆல வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 times 3 வந்து 12 ஆயிடும். So 4 times 2 which is 8. So இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணினா you will get 3. ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும். So ரிமைண்டர் 3 கிடைச்சதுன்னா பவர் என்ன போடணும், 3 போடணும். இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் 1 raised to எனி பவர் இருக்கும்போது கண்டிப்பாக அதோட ஆன்சர் வந்து 1 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிவிசிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாகவே 1 ஆன்சர் பண்ணிடலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 பவர் 12 இருக்குது. இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 2. இதோட பவர் வந்து 12. இது வந்து மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்குது. 4 times 3 வந்து 12. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 12 வந்து 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 4 times 3 வந்து 12, கோஷன்ட் வந்து 3 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து ஆப்வியஸாக 0 தான் கிடைக்கும், பிகாஸ் இது வந்து மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ரிமைண்டர் 0 இருக்கும்போது பவர் வந்து என்ன போடணும், 4 போடணும். ஸோ 4 போட்டுருவீங்க. ப்ளஸ் 3 யூனிட் டிஜிட் வந்து இங்கே 3 இருக்குது, 3 போடுவீங்க. ஸோ பவர் வந்து which is 13. இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 times 3 வந்து 12. ஸோ மைண்ட்லேயே டேரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும் போது பவர் வந்து 1 ரைஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. ஸோ 14 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 times 3 which is 12. ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 2 இருக்கும்போது பவர் வந்து 2 தான். ஸோ 4 raised to the power 2. ப்ளஸ்
யூனிட் டிஜிட் வந்து இங்கே 5 இருக்குது. ஸோ 5 போட்டிருக்கோம். 15 வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் 3 இஸ் 12. ஸோ ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 3 இருக்கும்போது பவர் என்ன போடணும்? 3 தான் போடணும். ஸோ இங்கே பவர் வந்து 3 போட்டிருக்கும். ஸோ ஈக்குவல்ஸ் இங்கே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் 2 பவர் 4ன்னும்போது 2 வந்து 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க. 2 × 2 4, 2 × 2 4, 4 4s are 16. யூனிட் டிஜிட் தான் கேட்கணும். ஸோ அதனால் இங்கே வந்து 6 தான் போடணும். ப்ளஸ் 3 பவர் 1ன்றது 3 ப்ளஸ் 4 ஸ்கொயர்ன்றது என்ன? 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் 16. ஸோ யூனிட் டிஜிட் தான் இங்கே எழுதணும். 6 ப்ளஸ் 5 கியூப் அப்படின்றது 5 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். 5 × 5 × 5, 5 × 5 வந்து 25. 25 × 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 × 5 என்னது? 25. அதோட யூனிட் டிஜிட் எடுத்தீங்கன்னா which is 5. ஸோ ஈக்குவல்ஸ் இங்கே 6 இருக்குது. 3 + 1 4, 4 + 6 which is 10, + 6 + 5 11, 10 + 11 வந்து 21. இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 1. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 raised to the power 300 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூனிட் டிஜிட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா which is 2 மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அதனால் இங்கே 2 பிளேஸ் பண்ணுறோம். இதோட பவரை லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 டிஜிட் 0 இருந்தால் the entire number will be divisible by 4 நம்ம சொன்னோம். ஸோ when I say divisible by 4, ரிமைண்டர் வந்து ஆப்வியஸாக 0 இருக்கும். 0 இருக்கும்போது பவர் வந்து என்ன போடணும்? 4 போடணும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 3. இங்கேயும் வந்து ரெண்டுமே ஜீரோஸ் இருக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்கும். பவர் வந்து 4 ரைஸ் பண்ணணும். ப்ளஸ் 4, இங்கே 500 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 டிஜிட் 0 கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்கும். பவர் வந்து 4. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சாதான் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களால் இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ 2 பவர் 4 அப்படிங்கும்போது 2 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா 4 × 4 வந்து which is 16. லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 6 கிடைக்கும். ப்ளஸ் 3 பவர் 4 அப்படிங்கும்போது 3 வந்து 4 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க. 3 × 3 9, 3 × 3 9 கிடைக்கும். 9 × 9 81. ஸோ யூனிட் டிஜிட் 1 கிடைக்கும். ஸோ 1 ப்ளஸ் 4 பவர் 4 நம்பர் 4 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ 4 × 4 × 4 × 4, 4 4s are 16 × 4 4s are 16. யூனிட் டிஜிட் தான் வந்து 500 பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 × 6 பார்த்தீங்கன்னா which is 36. அதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 6. ஸோ இங்கே 6 போடணும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 6 வந்து 12, 12 + 1 பார்த்தீங்கன்னா which is 13. இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து which is 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 to the power வந்து 18 கொடுத்துருக்காங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 × 4 is 16. ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 2 கிடைக்கும் போது பவர் வந்து 2 போடணும். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. ஸோ இன்ட்டு இங்கே வந்து 28 இருக்குது. இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 8. பவர் வந்து 28 இருக்குது. ஸோ 4 பார்த்தீங்கன்னா 7 4s are 28. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ 0 இருக்கும்போது பவர் வந்து 4 ரைஸ் பண்ணுவீங்க. இன்ட்டு நெக்ஸ்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் which is 8. லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 19 எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 19 வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது 4 × 4 which is 16. ஸோ ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும் போது உங்களோட பவர் வந்து 3 தான் இருக்கும். ஸோ பவர் 3. ஸோ 8 ஸ்கொயர்னும்போது 8 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா 8 8 64 கிடைக்கும். ஸோ யூனிட் டிஜிட் வந்து 4. தென் மல்டிப்ளைட் பை இங்கே பார்த்தீங்கன்னா 8 கியூப் இருக்குது. விச் மீன்ஸ் இன்னொரு ஒரு 8 ஆட் பண்ணுவீங்க. ஸோ யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க 4. அந்த 4ஐ 8 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 32 கிடைக்கும். ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 2. நெக்ஸ்ட் 8 பவர் 4 போது என்ன பண்ணுவீங்க? இதை இன்னொரு ஒரு 8 ஆட் பண்ணுவீங்க. ஸோ 3 8 மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் என்ன கிடைச்சது? 2 கிடைச்சது. அந்த 2ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூல் கெட் 16. அதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 6. சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஈக்குவல்ஸ் 4 × 2 என்னது? 8. 8 × 6 பார்த்தீங்கன்னா which is 48. இதோட யூனிட் டிஜிட் என்னது? which is 8. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 8.